உங்களோட பேசுனதுல ரொம்ப சந்தோஷம். வச்சட்டுமா? ஃபோன்ல யார் சார்? பெத்த பெருமாள். அவர் கூப்பிட்டு யாரும் போகாம இருக்க மாட்டாங்க சார். இப்போ நான் போகணும்னு சொல்றீங்களா, வேண்டான்னு சொல்றீங்களா? நான் சொல்லி கேட்குற ஆளா சார் நீங்க? சொல்லுங்க சார். மயில், பெத்த பெருமாள் உங்களுக்கு ஃபோன் பண்ணாரா? சொல்லுங்க மயில். ஆமா சார். எனக்கும் ஃபோன் பண்ணாரு. உங்ககிட்ட ஏதோ பேசணுமா, நேரில் வர சொன்னாரு. சார் அது வந்து மயில், உங்க தயக்கம் எனக்கு புரியுது. பெத்த பெருமாள் சட்டத்துக்கு புறம்பா நிறைய வேலை பார்க்கறாள். அரசியல் செல்வாக்கு இருக்கிறதுனால அவரை நம்மால ஒண்ணுமே பண்ண முடியாது. அவர்கிட்ட நீங்க வரமாட்டேன்னு சொன்னதுனால உடனே எனக்கு ஃபோன் பண்ணான். இப்பவும் நான் சொல்லி நீங்க போலன்னா அடுத்தது மினிஸ்டருக்கு தான் ஃபோன் பண்ணுவான். நீங்க போறதுதான் நல்லது. பிரச்சனையை பெருசாக்க வேணாம். நீங்க போய் பெருவாளை பாருங்க. அவன் சட்டத்துக்கு புறம்பா ஏதாவது செய்யணும்னு சொன்னா தயவு செஞ்சு எதுவும் கமிட் பண்ணாதீங்க. நான் டிஜிபியை பார்த்து பேசிக்கிறேன். சார் நான் என்ன சொல்ல வரேன்னா, மயில், நீங்க உடனே போய் பெருமாளை பாருங்க. நாம அப்புறமா பேசிக்கலாம். ஓகே சார். பார்த்துட்டு வந்து எனக்கு அப்டேட் பண்ணுங்க. அவங்கிட்ட நேருக்கு நேரா எந்த ஆர்கியூமெண்ட்டும் வச்சுக்காதீங்க. ஓகே சார். ஓகே. எல்லாம் விதி. போங்க. என்ன இவ்ளோ வேகமா போறா? சுஷ்மா, என்னாச்சுடி? எதுக்கு அழற இப்ப? ஏய், ஏதாவது பேசுடி. எதுக்கு அழுகுற இப்போ? ஐயோ, சொல்லி தொலையண்டி. எதுக்கு அழுகுற இப்போ? ஏய், விக்ரம பாத்தியா? ஏதாவது சொன்னானா? இல்லம்மா. அவன் எதுக்கு தான் அழுகுற? ஏமா, பாஸ்கிய பாத்தியா? அவன் ஏதாவது சொன்னானா? இல்லம்மா. அம்மா. ஏய், என்னடி ஆச்சு? கொடைக்கானல்ல கொடைக்கானல் என்னடி? ஏய், என்னடி கொடைக்கானல்ல நடந்ததெல்லாம் ஐஸ்வர்யாக்கு தெரிஞ்சிருக்குமா? ஐஸ்வர்யாக்கு தெரிஞ்சிருச்சா? என்னடி சொல்ற? அவளுக்கு எப்படி தெரிஞ்சது? நீ ஏதாவது உளர்னியா? இல்லம்மா, அவளே பாத்திருக்கா. எல்லாத்தையுமே பாத்திருக்கா. நான் சுனில குத்தி கொலை பண்ணதுல இருந்து பெட்ஷீட்ல சுத்தி போட்டது வரைக்கும் எல்லாத்தையுமே சொல்றா. அவளுக்கு அது எப்படி தெரிஞ்சது? ஐயோ அம்மா, வாங்கதான் இருந்திருக்கா. நாம தான் கவனிக்கல அவள. வேற என்ன சொன்னா? நான் ஒரு கொலைகாரியா இருந்துட்டு இன்ஸ்பெக்டர் கல்யாணம் பண்ணக்கூடாதா? இந்த விஷயம் மயிலுக்கு தெரிஞ்சா என்ன சும்மா விட மாட்டாரா? சரி, அவளுக்கு என்ன வேணுமா? பணம் எவ்வளவு வேணும்னு கேளு, நம்ம கொடுத்து தொலைப்போம். அம்மாவ பணம் எல்லாம் கேட்கல. அப்புறம் வேற என்னதான் வேணுமா? மயில. என்னடி சொல்லுடி. நான் மயில விட்டு விலகி போயிடணுமாமா?
ஏய் என்னடி அத சொல்றதுக்கு அவ யாரு? அம்மா பயமா இருக்குமா. அவ சொல்றபடி கேட்கலன்னா மயில் கிட்ட போய் எல்லாம் உண்மையை சொல்லிடுவாமா. நான் ஒரு கொலைகாரின்னு தெரிஞ்சா என்ன ஜெயில போட்டுருவாங்க. ஜெயிலுக்கு போக நான் தயாரா இருக்கேம்மா. ஆனா மயில் என்ன வெறுத்து ஒதுக்கிட்டா என்னால தாங்க முடியாதுமா. இத்தனை நாளா அவ அமைதியா இருந்துட்டு உனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் சொல்றான்னா கண்டிப்பா வேற ஏதோ பிரச்சனை இருக்கு. இப்ப நம்ம என்னம்மா பண்றது? நீ பயப்படாத, அந்த ஐஸ்வர்யாவை நான் பாத்துக்கிறேன். வேண்டாம்மா, அந்த ஐஸ்வர்யா மூலமா விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி நானே மயில்கிட்ட எல்லாம் உண்மையை சொல்லிடுறேம்மா. ஏய் அவரே என்ன மன்னிச்சு ஏத்துக்கிட்டா நான் ஜெயிலுக்கு போக கூட தயாரா இருக்கேம்மா. இது பாரு, வாயை முடிட்டு சும்மா இரு. இத பத்தி யார்கிட்டயும் மூச்சு விடக்கூடாது. இது ஏன் மேல சத்தியம், புரியுதா? இது பாருமா, மயில் ஒரு போலீஸ் ஆபீசர். நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதா உனக்கு நல்லது. அப்பதான் யாருக்கும் உன் மேல சந்தேகம் வராது. மயில் என் மேல உயிரே வச்சிருக்காருமா. நான் ஒரு கொலைகாரி தெரிஞ்சு அவர் தொடச்சு போயிடுவாரு. என்னால யாருக்குமே நிம்மதி இல்லாம போச்சு. சத்தம் போடாத, மாமா காதுல விழுந்துற போது. சம்பவம் நடந்து ரொம்ப நாள் ஆச்சு. இத்தனை நாள் வெளியில சொல்லாம இப்ப வந்து சொன்னா ஐஸ்வர்யா மேலயும் சந்தேகம் வருண்டி. குற்றத்தை மறைச்சதுக்காக அவளுக்கும் தண்டனை கிடைக்கும். ஒருவேளை போய் சொல்லிட்டா என்னமா பண்றது? கண்டிப்பா சொல்ல மாட்டா. சொன்னாலும் கண்டிப்பா உனக்கு பாதிப்பு வராது. இது பாரு, மலை உச்சியில இருந்து தள்ளி விட்டுருக்கோம். கண்டிப்பா டெட் பாடி கிடைக்கவே கிடைக்காது. அதனால கேஸ் நிக்காதுடி. அவளால நம்மள ஒண்ணுமே பண்ண முடியாது. நிஜமாதான் சொல்றியாம்மா? இது பாரு, நான் ஏண்டி போய் சொல்ல போறேன்? சுனில் விஷயத்துல நம்மள யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. அவன் ஒரு திருட, பொண்ணுங்க கிட்ட செயின் ஸ்நாச்சிங் பண்றவன், பொண்ணுங்களை வேற தப்பா யூஸ் பண்றவன். அவன் உயிரோட இருந்திருந்தான்னா எத்தனை பொண்ணுங்களோட வாழ்க்கையை சீரழிச்சிருப்பான். இது பாரு, ஒரு வகையில நீ நல்லா தாண்டி பண்ணிருக்க. இதெல்லாம் நீ எடுத்து சொன்னேன்னா போலீஸ் உன்னை கண்டிப்பா புரிஞ்சுக்கும். மயிலுக்கு தெரிஞ்ச என்ன வெறுக்க மாட்டாருல்லம்மா. இது பாரு, கற்ப காப்பாத்திக்க நீ கொலை பண்ணன்னு தெரிஞ்சா மயில் உன்னை சந்தோஷமா ஏத்துக்குவாரு. நிச்சயமா உன்னை புரிஞ்சுப்பாரு. நிஜமாதான் சொல்றியாம்மா? சத்தியமா சொல்றேன், என்ன நம்பு. அப்ப போலீஸ் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்கல்ல? கண்டிப்பா அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. நீ நிம்மதியா இரு. இந்த உலகத்துல தர்மம் தோத்து அதர்மம் தலை தூக்கும் போது கடவுள் மனுஷ ரூபத்துல பூமிக்கு வருவாரு. அதர்மம் செய்யறவங்கள அழிப்பாரு. சுனிலுங்கிற அதர்மத்தை அழிக்கிறதுக்கு கடவுள் உன்னை கருவியா பயன்படுத்தியிருக்காரு. இது ஆண்டவனோட கட்டளை. உனக்கு ஒண்ணுமே ஆகாது. நீ தைரியமா இருமா. ராஜி, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, நான் எப்போ போல தானே இருக்கேன். இல்ல, நீ போய் சொல்ற. உடம்புக்கு ஏதோ சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நீ என்கிட்ட எதையோ மறைக்கிற. என்ன ஆச்சு உனக்கு?
சுஷ்மா, ராஜிக்கு என்னதான் ஆச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கா? இல்லையே, நல்லதானே இருக்காங்க. உன்னை போய் கேட்டேன் பாரு, என்ன சொல்லணும்? நீயே எதையோ பறி கொடுத்தவ மாதிரி தான் மூஞ்ச வச்சிட்டு இருக்க. உங்க 2 பேருக்கும் என்னதான் ஆச்சு? ஏன் இப்படி இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. எனக்கு புரிஞ்சிருச்சு. நீங்க 2 பேரும் ஏன் இப்படி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். என்னக்கா சொல்றீங்க? எனக்கு தெரியும். நீங்க 2 பேரும் என்கிட்ட இருந்து எதையோ மறைக்கிறீங்க. ஏய், உனக்கு என்ன தெரியும்? நீங்க 2 பேரும் எதுக்கோ சண்டை போட்டிருக்கீங்க, அப்படிதானே? அப்பா சொன்னாரு நீங்க 2 பேரும் மாமியார் மருமக மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கீங்கன்னு. அப்படியா? அதெல்லாம் ஒண்ணு இல்லடி. காலையில எந்திரிச்சு டிஃபன் செய்யறதுல இருந்து டிவி ரிமோட் யார் கையில இருக்கணுங்கிற வரைக்கும் தினமும் நீங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு தானே இருக்கீங்க. அப்பா என்கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப எதுக்கு சண்டை போட்டிருக்கீங்க? சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். ஆமா, ஏன் சுஷ்மா ராஜன் நல்லா இருக்காங்க? என்னாச்சு? நல்லா கேளு. நானும் இதே கேள்விதான் கேட்டுட்டு இருக்கேன். எனக்கு பதிலே சொல்லாம நிக்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, நாங்க நல்லா தான் இருக்கோம். இங்க பாருங்க, இப்போ நீங்க சந்தோஷமா இருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது. நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டாக்கா கண்டிப்பா சந்தோஷப்படுவீங்க. பில்டப் ஓவரா இருக்கு. என்னன்னு முதல்ல சொல்லு. மாமாவுக்கு டோனர் கிடைச்சிட்டாங்க. நிஜமாவா சொல்ற? அப்புறம் என்ன, நான் விளையாடிட்டா இருக்கேன். உண்மையா சொல்றேன், டோனர் கிடைச்சிட்டாங்க. நிஜமாவா சொல்ற? அப்புறம் என்ன, நான் விளையாடிட்டா இருக்கேன். உண்மையா சொல்றேன், டோனர் கிடைச்சிட்டாங்க. நீ சொல்றது மட்டும் உண்மையா இருந்தா இந்த உலகத்துல என்னை விட சந்தோஷப்படுறவங்க யாருமே இருக்க முடியாது. அண்ணா, நீங்க சொன்னது செஞ்சிட்டீங்க. தேங்க்ஸ். யாரு டோனர்? எல்லாம் நமக்கு தெரிஞ்சவர் தான். நம்ம ஹாஸ்பிட்டல் ஆட்டோ ஸ்டாண்டில் மாணிக்கன்னு ஒருத்தர் இருக்காரு. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அவர் பொண்ணுக்கு நம்ம மாமா தான் பணமே வாங்காமல் ஃப்ரீயாக ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரு. அதுக்கு பிரதிபலனாக தான் இப்போ அவர் இதை செய்கிறாரு. மாணிக்கத்துக்கு எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாச்சு. ரிசல்ட்டு இன்னைக்கும் நாளைக்கு வந்துடும். கடவுளே, என் வேண்டுதல் வீண் போகல துவாரகேஷ். உண்மைதான் ராஜி. அந்த கடவுள் தான் மாணிக்கம் அண்ணாவை ஒத்துக்க வச்சிருக்கணும். துவா, பிளட் ரிலேஷன்ஸ் ஆர்கன் டொனேட் பண்றதுன்னா அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா மாணிக்கம் அண்ணா வெளியாளு. அவர் ஆர்கன் டொனேட் பண்ணணும்னா அதுக்கு நிறைய லீகல் ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. யாரோ கிட்னியா திருடி வித்தாங்கிற பிரச்சனையாலதான் கவர்மெண்ட்ல நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டிருக்காங்க. இங்க பாரு, எக்காரணத்தை கொண்டும் நம்ம எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையும் பிரேக் பண்ணக்கூடாது. சட்டத்துக்கு உட்பட்டபடிதான் நம்ம எல்லாமே செய்யணும். நீ அதை மட்டும் பாத்துக்கோ. எல்லாம் சட்டத்துக்கு உட்பட்டு தான் நடக்குது. மாமாவும் அதுதான் விரும்புறாரு. மாணிக்கமும் பணமே வாங்க மாட்டேன்னு உறுதியாக சொல்லிட்டாரு. அவர் சொல்லிட்டா அவர் அப்படியே விட்டுற முடியுமா? கண்டிப்பா அவருக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அதெல்லாம் நம்ம தானே பூர்த்தி பண்ணணும். அவரோட 2 பசங்களுக்கும் நம்ம தான் படிப்பு செலவு ஏற்றுக்கணும். அதுக்கு என்ன துவாரகேஷ், கவனிச்சுக்கிட்டா போச்சு. பசங்க 2 பேரும் நம்ம வீட்லயே இருக்கட்டுமே. அது அப்புறம் பேசிக்கலாம் ராஜி. டெஸ்ட் ரிப்போர்ட் ஓகே ஆச்சுன்னா உடனே ஆப்ரேஷன் இருக்கும். அதுக்கான வேலைகளே நான் போய் பார்க்குறேன். ஆமா, மாமா எங்க? அப்பா தூங்கிட்டு இருக்காரு. ஓ, மாணிக்கம் மாமா பார்க்கணும்னு சொன்னாரு. நாளைக்கு நான் அவர் கூட்டு வரேன். ஸ்னேஹா, நீ உடம்பு பார்த்துக்கோ. நான் வரேன் ராஜி. பாய் சுஷ்மா. ராஜி, மாணிக்கம் அண்ணாவோட டிஷ்யூஸ் மட்டும் அப்பாக்கு மேட்ச் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எந்த கவலையுமே இல்ல. அப்பாக்கு டயாலிசிஸ் பண்ண தேவையில்ல. அவர் என்ன வேணாலும் சாப்பிடலாம். என் குழந்தைய கொஞ்சலாம். நீ ஒண்ணு பண்ணு, உடனே மயில் வீட்டுல பேசி சுஷ்மா கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணு. சரி. சுஷ்மா, அழாதடி, சரியா? போ, சாப்பாடு எடுத்து வை. போ.
நீங்கள் மட்டும் உள்ளே போனால் போதும். நீங்க வெயிட் பண்ணுங்க. ஐயாவை பார்க்குறப்ப இவ்வளோ வெறப்பாலாம் இருக்கக்கூடாது, பணிவாக இருக்கணும். முக்கியமாக இந்த மாதிரி பார்க்கவே கூடாது. எங்கடா உங்க ஐயா? இது போலீஸ் ஸ்டேஷனில் ஐயாவோட கோட்டை, பார்த்து பேசுங்க. இப்போ நான் அவரை பார்க்கணுமா வேண்டாமா? தாராளமாக பாருங்கள் இன்ஸ்பெக்டர். ஆனால் அதுக்கு முன்னாடி உங்கள் ஷூவை வெளியில் கழட்டி வச்சுட்டு வாங்க. ஏன் நான் கழட்டி வச்சா நீ துடைக்க போறியா? டேய் கூப்பிடுற அவரை. வாங்க இன்ஸ்பெக்டர். டேக் அ சீட். எப்படி இருக்கிறீங்க இன்ஸ்பெக்டர்? சார் என்ன எதுக்கு வர சொன்னீங்க? முதல்ல உக்காருங்க, அப்புறமா பேசுவோம். இது என்னோட ஒரே பையன் விக்ரம். இவன் எதை கேட்டாலும் இல்லைங்காதுன்னு நான் வாங்கி கொடுத்துருவேன். அது மாதிரி தான் இப்போ கூட அந்த கருணாகரனோட தங்கச்சி பொண்ணு இல்லை, அவ பேர் என்னடாக்குன்னு? சுஷ்மாப்பா. சுஷ்மாவை இவன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான். அது விஷயமா பேசத்தான் உன்னை கூப்பிட்டேன். பா இதெல்லாம் எதுக்குப்பா இவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? சொல்லி அடிச்சு விரட்டி விடுங்கப்பா. ஏய் என்ன சொன்ன? விரட்டி விடுறது? விரட்டி விடுறதுக்கு நான் என்ன உங்க வீட்டு? என்ன ராஜா, அப்பா பேசிட்டு இருக்கேன்ல. தம்பி நேரடியா நான் விஷயத்துக்கு வரேன். சுஷ்மா விட்டுரு. எனக்கும் சுஷ்மாவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. சுஷ்மா விருப்பப்பட்டா தாராளமா கல்யாணம் பண்ணிக்க. எனக்கு ஏன் விருப்பம் தான் முக்கியம், மற்றவங்க விருப்பத்தை பத்தி எனக்கு கவலையே இல்லை. பிடிக்கலன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு பொண்ணு பின்னாடி சுத்துறவ ஆம்பளையே கிடையாது. தம்பி, போட்டிருக்கிற துணியில எல்லாம் ஆம்பளை போன்ற வித்தியாசம் அவன் நடந்துக்கிற விதத்தை பொறுத்து இருக்கு. நானும் பெரிய மனுஷனாச்சேன்னு பார்த்துட்டு நான் இருக்கேன். அப்படி சொல்லவே இல்லையே. நான் ரொம்ப சாதாரணமானவன், ரொம்ப நியாயமானவனும் கூட. அப்பா ஒதுங்க போக சொல்லுங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவ? தம்பி, இந்த பெருமாள் நியாயத்துக்கு கட்டுப்பட்டவன். என் பேச்சுக்கு மரியாதை கொடுத்து நீங்க ஒதுங்கி போயிடுவீங்கன்னு நான் நம்புறேன். உனக்கு எவ்வளோ பணம் வேணும்னு கேளு. பணம் கொடுத்தெல்லாம் என்னை பணிய வைக்க முடியாது. தம்பி, நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கன்னு தெரியுமா? பெருமாள், பெத்த பெருமாள். தேவையில்லாம எதுக்குப்பா டைம் வேஸ்ட் பண்ணிருக்கீங்க? அடிச்சு விரட்டி விடுங்கப்பா. ஏய், உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாது. சுஷ்மா உனக்கு கிடையாது. சுஷ்மாவை உன் பையனை கட்டி வைக்க அந்த குடும்பத்துல யாருக்கும் விருப்பம் கிடையாது. தம்பி, அவங்கெல்லாம் எப்படி சம்மதிப்பாங்க, எப்படி சம்மதம் சொல்ல வைக்கணும்னு எனக்கு தெரியும்.
அப்புறம் எதுக்கு அப்பனும் மௌனும் என்ன கூப்பிட்டு கெஞ்சிட்டு இருக்கீங்க? இது கெஞ்சுறது இல்ல தம்பி. காக்கி சட்டை போட்டதுனால மிஞ்சி பேசலாம் நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்கிறீங்க. எந்த விஷயமா இருந்தாலும் பெருமாள் நியாயத்தோடையும் தர்மத்தோடையும் நடந்துக்கிறவன். ஒரு முறைன்னு ஒன்று இருக்குல்ல, அதனாலதான் முதல்ல உங்களை கூப்பிட்டு பேசி பார்ப்போமேன்னு பேசி பார்க்குறோம். கெஞ்சறதுன்னு தப்பா நினைச்சுக்கிட்டீங்கன்னா எல்லாமே தப்பா போயிடும். என்னடா அவனை பா அவன் திமுறா பேசிட்டு இருக்கான், அவனுக்கு போய் பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. இரு ராஜா, அப்பா பேசிட்டு இருக்கிறான்ல, நீ பாட்டு குறுக்கால கோவப்பட்டுக்கிட்டு. நான் பாருங்க தம்பி, என் புள்ள எதை கேட்டாலும் செஞ்சிடுவேன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அவன் ஆசைப்பட்டு கேட்கறத செய்யறது தான் அப்பனோட மரியாதை. முதல்ல நான் பேசி பார்ப்பேன். அப்படி கிடைக்கலன்னா அப்புறம் எப்படி கிடைக்க வைக்கணுமோ அதை நான் செஞ்சிடுவேன். இப்போ உங்கள் பேர்லேயே ஒன்று இருக்குல்ல, மயில மயில நான் இறகு போடாது, நம்ம புடுங்கினாதான் தானா கிடைக்கும்னு. எப்படி? இந்த உலகத்துல விலைக்கு வாங்க முடியாத சில விஷயங்கள் இருக்கு. அதை பத்தி எல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது. ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன், நான் இருக்கிற வரைக்கும் தப்பான எண்ணத்தோட எவனும் சுஷ்மா கிட்ட நெருங்க முடியாது. உனக்கு ஞான திருஷ்டி அதிகம் தம்பி. இப்போ உன் வாயிலிருந்தே வார்த்தை வருது, நீ இருக்கிற வரைக்கும் இருக்கணுமா வேணாமா நீ முடிவு பண்ணிக்க. உங்க மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். நான் பயப்படுத்தி எல்லாம் பழகிறது இல்லை கண்ணு. என்னை பார்த்தாவே பயப்படுவாங்க. பேசாம பெரிய மனுஷன் சொல்றதை கேட்டு நீ விலகிரு, உசுராவது மிஞ்சும்.